ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா XAUUSD கோல்டோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். மார்க்கெட் தேர்ஸ்டே முடியும் போது நம்ம சொல்லியிருப்போம் இந்த பிளேஸ்ல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து இண்டிகேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். கரெக்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சேனல் பேட்டர்னை 5 மினிட்ஸ்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கேண்டில் க்ளோஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம போட்டிருப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம போட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இதுதானே இந்த சேனலோட ஹை. இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா போயிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 620ல இருந்து 700 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 பிப்ஸ்க்கு மேலே நம்ம இந்த ட்ரேட்ல வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து கரெக்டா சேனல் பட்டனோட பாட்டம்ல தான் பை என்ட்ரி கொடுத்துருப்போம். ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு ரொம்பவே அதிக சான்ஸ் இருந்தது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸா இருக்க லோ, டார்கெட் வந்து இந்த சேனலோட ஹை வச்சு கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிப்ஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே அக்ரெசிவா மேலே வந்திருப்பாங்க. மேலே வந்த மார்க்கெட் வந்து அகைன் கொஞ்ச நேரம் கன்சால்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் பட்ட மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருப்போம். ஏன்னா நீங்க உங்களுக்கு எதனால இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதுங்கிறது தெரியணும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ஃபுல்லாகவே அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா நம்ம இங்க இருக்கிறப்ப சொல்லியிருப்போம். 1 மினிட்ல வந்து சேனல் பட்டன் வந்து சின்னதாக ஃபார்ம் பண்றது. இதுல கிளியர் நோட் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸா இருக்க லோ டிஸ்டர்பே பண்ணாம மார்க்கெட் என்னதான் வால்யூமா கீழே வந்தாலும் ப்ரீவியஸ் லோ டிஸ்டர்ப் பண்ணாம மார்க்கெட் கிளியரா நம்மளோட ஃபுல் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம எதனால ட்ரேட் எடுக்கிறோம், எதனால ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறோம், இங்கே டார்கெட் இங்க வைக்கிறோங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் அந்த பிரைஸ் ஆக்ஷன்லேயே நான் சாட் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கே நம்ம மார்க்கெட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு டவுன் சைடு இருக்க சேனல் பட்டனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருப்போம். அதுல மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகுது, மார்க்கெட்ல என்ன நடக்கணுங்கிறதையும் நம்ம போட்டிருப்போம். நிறைய பேர் இதுல ஓட் பண்ணியிருந்தீங்க. மார்க்கெட்ல அதுல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி இங்க நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அதை நிறைய பேர் நோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சேனல் பேட்டர்ன் எப்பவுமே பிரேக் அவுட் பண்றது வந்து ஒன்றும் வால்யூமா பிரேக் அவுட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிளேஸ்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிட்டு மார்க்கெட்ல வந்து ப்ரீவியஸா எங்க சப்போர்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுதானே சப்போர்ட், இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட். அது உங்களுக்கு இப்போ ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணும்போது திரும்ப புல்லிஷா தான் மார்க்கெட் திரும்பி இருக்கும். எப்பவுமே டவுன் சைடா வர சேனல் பட்டன் வந்து அப் சைடு தான் பிரேக் அவுட் ஆகும் ஒரு 80% கிட்ட. அதே மாதிரி அப் சைட்ல போற சேனல் பட்டன் பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல தான் பிரேக் அவுட் ஆகும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம இந்த வீடியோல என்னென்னலாம் சொல்றோங்கிறது கொஞ்சம் கிளியராகவே புரியும். உங்களுக்கு மார்க்கெட்ல இதுவே பார்த்தாலே நல்லா புரியும். இது வந்து டவுன் சைட்ல வர சேனல் பட்டனு. ஸோ மார்க்கெட் வந்து அப் சைட்ல தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் வந்து 5 மினிட்ஸ்ல வந்து பாடி க்ளோஸ் வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய பாடி க்ளோஸ் வச்சு 5 மினிட்ஸ் கேண்டிலே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க மார்க்கெட்ல ஸ்லோவா ஒரு ரெட் கேண்டில் எப்போ வருதுங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பை பண்ணாலே போதும். சேனல் பட்டனோட ஹை எதுவோ அந்த ஹை எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஈஸியா மேலே போயிடுவாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய நடந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மார்க்கெட் போன வீக்ல வந்து என்ன நடந்ததுங்கிறது இதுல கொஞ்சம் ஃபுல்லாவே பார்க்கலாம். கோல்டுல என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேனல் பட்டன் தான் ஃபார்ம் பண்ணி அது ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் அந்த சேனல் பட்டன் வச்சு மார்க்கெட் மேலே போறப்பெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளியரா ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் தான். மார்க்கெட் மேலே வரும்போதெல்லாம் நீங்க செல் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா பை ஆகிட்டே தான் இருந்திருக்கும். ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணி திரும்ப வந்து ப்ரீவியஸா இருக்கு சப்போர்ட்லயே வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து தேர்ட் டைமா இங்க வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வால்யூமா மேலே போயிருப்பாங்க. இந்த இடத்துல போறப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வால்யூம் இல்லாம இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நல்ல வால்யூம் ரைஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷா மேலே போனது. அகைன் இந்த ரெசிஸ்டன்ட் வந்திருக்காங்களா செகண்ட், தேர்டு, ஃபோர்த் டைம் வந்து மார்க்கெட் திரும்ப இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கே வந்திருப்பாங்க. இங்க இருந்து மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ட் ஆனது. இங்க ஒரு சேனல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதுல உங்களுக்கு பார்த்தா நல்லா கிளியரா தெரியும். இப்போ இந்த சேனல் பட்டன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். எப்பவுமே மார்க்கெட்ல வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரேட் எடுக்கணும். எடுத்த உடனே மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம ட்ரேட் மட்டும் எடுத்துறாதீங்க. உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிளியரா மேல டச் பண்ணா மார்க்கெட் திரும்ப கீழே வரும். கீழே இருந்து மார்க்கெட் மேல போறப்ப திரும்ப அகைன் மேல, இங்க இருந்து திரும்ப கீழே தான். மார்க்கெட்ல எப்போ ஒன்ஸ் நல்லா மேல போகும்போது புல்லிஷா மார்க்கெட் க்ளோஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இங்க இருக்க கேண்டில் மாதிரி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மேல போயிருப்பாங்க. அதாவது இங்க இருக்குல்ல புல்லிஷ் கேண்டில், அந்த மாதிரி கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப இங்க வந்து இருந்தாங்கன்னா மார்க்கெட் இப்படியே மேல போயிருப்பாங்க. இங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி மேல போயிருப்பாங்க மார்க்கெட்டு. எப்பவுமே சேனல் பேட்டர்ன்ல வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப அந்த மாதிரி தான் ஆகும். செகண்ட் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து இதுதான் சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா மார்க்கெட் வந்து
கீழேயே நல்லா வால்யூம் ஜெனரேட் பண்ணி பிரேக் அவுட் வந்து ஸ்லோவா பண்ணிடுவாங்க. ஸ்லோவா பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். மார்க்கெட்ல வந்து கீழ இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து வரும்போது இங்க எல்லாம் சப்போர்ட்ல வந்து பை பண்ண மாட்டாங்க. இங்க எல்லாம் பயந்துட்டு மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறமா இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் கேண்டிலே கிடையாது. பிரேக் அவுட் ஸ்ட்ராங் கேண்டில் வந்து ப்ரீவியஸா தான் இருக்கு. ஸோ இங்க கிடையாது. நம்ம அதை நோட் பண்ணாம மேல பிரேக் அவுட் ஆனோடனே இங்க போயிட்டு பை எடுத்துருவாங்க. பை எடுத்து அவங்க ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி இங்க தான் இருக்கும். இங்க ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பிளேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து புல்லிஸா அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்க கட்லைட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து புல்லிஸா நல்லா மேலே போயிருப்பாங்க. அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பிப்ஸுக்கு மேலே மார்க்கெட் மேலே போயிருக்கும். இதுதான் எப்பவுமே நடக்கும். நீங்க வந்து எப்பவுமே பிரேக் அவுட் வந்து 2 விதமா ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்க எப்பவுமே பொறுமையா பார்த்து இருந்து ஐடென்டிஃபை பண்ணி இதுல என்ன பிரேக் அவுட் நடந்துங்கிறத பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்தாதான் கண்டிப்பா ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும். அண்ட் மார்க்கெட்ல நீங்க இங்க ட்ரேட் எடுக்கிறது மேட்டர் கிடையாது. அது வந்து எங்க எக்ஸிட் பண்றீங்கன்னு தான் இருக்கு. அதனையும் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியரா இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இங்க வரும்போது ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கா. ஸோ நீங்க இங்க ஒரு லைனை மட்டும் டிராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க இவ்வளவு தூரம் மார்க்கெட் போற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. இங்க வரைக்கும் வந்தாலே போதும். இந்த இடத்த இதுக்கு லைட் கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க வரும். இதுதான் டார்கெட்டா வச்சு இந்த பிளேஸ் எக்ஸிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 700 பிப்ஸ்க்கு மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் ஒன்ஸ் திரும்ப கீழே வரல பெரிய ட்ரெண்ட் லைனுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயே ஒரு கன்சல்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க டிராப் பண்ணீங்கன்னா போதும். டிராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் திரும்ப இங்க கீழே வரும்போது சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் இங்க வரும்போது செல் எடுக்கலாம், இங்க வரும்போது பையும் எடுத்துருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருந்தாலும் கொஞ்சம் எப்பவுமே கீழே தான் பண்ணணும். சப்போர்ட்ல பை பண்ணுங்க, ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த பிளேஸ்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ட்ராப்ல மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வந்து விக்கு போட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை தான் பெருசா ஹண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது நடக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து அடி வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா சின்னதா மைல்ல மேலே போயிட்டு அகைன் மார்க்கெட் என்ன நடந்துக்குன்னா திரும்ப ப்ரீவியஸா இருக்க ஹையை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப கேண்டில் க்ளோஸ் பண்ண முடியாம மேல திரும்ப கீழே தான் வந்திருப்பாங்க. ஸோ எப்பவுமே நீங்க டாப்ல செல் பண்ணுங்க, பாட்டம்ல பை பண்ணுங்க. அப்பதான் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்க முடியும். அந்த மார்க்கெட்ல அதுக்கப்புறமா இந்த சேனல் பட்டன் பிரேக் அவுட் பண்ணிருப்பாங்க. இது பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே இருந்து மேல போறப்போ டபிள்யூ ஃபார்மேஷன்ல மேல போன மார்க்கெட் இந்த ப்ரீவியஸா இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் பர்ஃபெக்டா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேல போறப்ப இந்த டாப் வரைக்கும் எப்போ போகும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதோ அப்போ மார்க்கெட் வந்து நல்லாவே செல் ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் ப்ரீவியஸா இருக்கிற ஹை அண்ட் ப்ரீவியஸா இருக்கிற ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் பண்ணாங்க. ரிட்டர்ன் ஆகிறப்ப இங்க ஒரு பெரிய சேனல் பட்டன் போனதுனால வால்யூம் ஜென்ரேட் பண்ணி தான் அதை கட் பண்ண முடியும். நார்மலாலாம் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரை வால்யூம் ஜென்ரேட் பண்ணி இந்த இடத்துல எல்லாரையுமே பை ட்ராப் பண்ணி மார்க்கெட் வால்யூமா பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சப்போர்ட் தான் ப்ரீவியஸா இந்த பிளேஸ் வரும்போது மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 300 பிப்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸை கட் பண்ணும்போது வால்யூமா கட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருப்பாங்க. கீழே வந்த மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50யா 650ல இருந்து மார்க்கெட் அகைன் ஒரு 500 பிப்ஸ் வந்து பவுன்ஸ் வந்திருக்கும். அது ஏன் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். 500 பிப்ஸ் பவுன்ஸ் வந்தது காரணம் இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து பவுன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேலே வந்திருப்பாங்க. மேலே வந்துட்டோடனே சைக்காலஜி நம்பரான 700ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு ஸ்லோ டவுன் பண்ணி மார்க்கெட் திரும்ப கீழே தான் வந்திருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த பிளேஸை கட் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப இந்த பிளேஸை வால்யூமா ஜென்ரேட் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. இங்க எப்படி இந்த சேனல் பட்டனை வந்து வால்யூமா கட் பண்ணாங்களோ அதே வால்யூமை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். பெரிய சேனல் பட்டன்ல டிராவல் ஆகிட்டு இருந்ததையும் வால்யூமா ஜென்ரேட் பண்ணி கட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லாவே செல் ஆஃப் ஆயிருக்கும் 1000 பிப்ஸ் கிட்ட. இதெல்லாம் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா கரெக்டா டாப்ல செல் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் சேனல்ல அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்கு எல்லாமே லைவாகவே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அன்றைக்கு இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிறப்ப இந்த சேனல் பேட்டர்னை நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா மேலே ஸ்பீடாக மேலே வந்துடுவாங்க. எப்பவுமே ஸ்லோவாக கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் திரும்பவும் என்ன நடந்திருக்கும்னா அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் இருக்கு இந்த பிளேஸ்ல தானே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. இங்கே தான் இருக்கு சப்போர்ட் பிளேஸ். ஸோ இங்கே வரைக்குமே மார்க்கெட் வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வருவாங்க. இதுல என்ன இருந்திருக்குன்னா வால்யூமாவே மார்க்கெட் மேலே வந்ததுனால மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட டார்கெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அச்சீவ் பண்ணிட்டு அப்புறமா மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு சேனல் பட்டன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 1 மினிட்ல பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல அது கிளியரா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா
1 மினிட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க வரும்போதெல்லாம் செல் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி கீழே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன்ல மார்க்கெட் வந்து ஏன்னா மேல போயிட்டு சைக்காலஜி நம்பரை டச் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணிட்டு மார்க்கெட்ல உங்களுக்கு பார்த்து தெரியும் ப்ரீவியஸா இருந்த சேனல் பேட்டர்னோட கரெக்டா ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பார்த்து தெரியுதுங்களா? ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் இந்த சேனல் வந்துச்சுல, இந்த சேனலோட ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ரெண்டுமே ஒன்னா சிங்க் பண்ணுவாங்க. சிங்க் பண்ணிட்டு பர்ஃபெக்டா அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டை ஒரு சேனல் பண்ண டவுன் சைடு கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே வரும்போதெல்லாம் செல் ஆகிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ப்ரீவியஸா 5 மினிட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரேக் அவுட் இருக்காது வால்யூமா. இது வால்யூமே இல்லாம பிரேக் அவுட் பண்ணிருப்பாங்க. இதுதான் நான் சொன்னது ரெண்டாவது. வால்யூமே இல்லாம எப்பவுமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா டாப்ல போயிட்டு பை பண்ணிடுவீங்க. டாப் லாஸ் வந்து கீழே இங்க எங்கேயாவது வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் வந்து அடிச்சிருவாங்க. அது எதாவது நடந்திருக்கும். இதுல அப்படியே கன்சல்டேஷன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல் நம்ம போட்டிருப்போம். மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமான்னு கேட்டிருப்போம் நினைக்கிறேன். ஆமா இதுதான். உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும். இங்கேயே நான் சொல்லியிருப்போம். எப்பவுமே மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி வால்யூம் மேல பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா செல் தான் ஆகும். மேல வந்த உடனே எல்லாருமே இந்த இடத்துல ஃபுல்லா பை பண்ண ஆரம்பிப்பீங்க. பை பண்ண உடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? ப்ரீவியஸா இருக்க லோல தான் வைப்பீங்க. இந்த சப்போர்ட்ல வைப்பீங்க. உங்களுக்கு இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து எல்லா ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு மேல வந்துருவாங்க. இப்போ மார்க்கெட் அதுதான் நடந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா இப்போ கிளியரா தெரியும். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க இருந்து செல் ஆயிட்டு நீங்க இங்க எல்லாமே பிரேக் அவுட்ல எடுத்திருப்பீங்க ட்ரேடு. மார்க்கெட் கீழே வந்து இங்க இருக்க சப்போர்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸையும் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அகைன் பை ட்ரெண்டுக்கு தான் போயிடுவாங்க. அதனால எப்பவுமே நீங்க பிரேக் அவுட் ட்ரேடரா இருந்தீங்கன்னா எங்க பிரேக் அவுட் ஆயிருக்குது, எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது இந்தியன் மார்க்கெட்டுக்குமே இந்தியன் மார்க்கெட்டு நீங்க எந்த சார்ட் எடுத்து பார்த்தாலுமே இதான் நடக்குமே. பிரேக் அவுட்ல ரெண்டு பிரேக் அவுட் வால்யூமு அப்படி இல்லைன்னா வால்யூம் இல்லாம பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இருக்கிற லாஸ்டா இருக்க சப்போர்ட் பிளேஸ்க்கு வந்து சப்போர்ட் எடுப்பாங்க. இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளா மாறிடுவீங்க. அந்த மார்க்கெட் கரெக்டா நம்ம சொன்ன மாதிரி தான் பர்ஃபெக்டா கீழே இருக்கிற ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் ரெசிஸ்டண்டா. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் சப்போர்ட். இந்த இதோட லாஸ்ட் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வந்த ஃபைனல் சப்போர்ட் இதுதான். ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் இதுல இருந்து கீழே வந்த மார்க்கெட்டு அகைன் நல்லாவே மேலே வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பிப்ஸா 400 பிப்ஸ் கிட்ட மார்க்கெட் மேலே வந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து இந்த இடத்துல பை பண்ணிருப்பீங்க. மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கும். இந்த இடத்த வந்தோடனே நீங்க செல் பண்ணுவீங்க. இன்னும் மார்க்கெட் இப்படி கீழே போயிடும்னா இங்க இருந்து மார்க்கெட் பை ஆயிடும். இதுதான் ரீட்டைலர்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே. மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு தெரியாம கீழே வந்தா செல்லு மேலே போனா பையின் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி ஈஸியா ட்ராக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஆக்சுவல் ட்ரெண்ட் எதுவோ அந்த பக்கம் மார்க்கெட் நல்லாவே மூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மண்டே மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ட் எதுவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 இருக்கும். மார்க்கெட் மண்டே ஓப்பன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒன்று கேப் டவுன்ல இருக்கணும், இல்லைன்னா இங்கேயே எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பிளேஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இதெல்லாம் delete பண்ணிடுங்க. சிம்பிள். இதுல என்ன நடந்திருக்கு அவ்வளவுதான். இப்படி போட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போது சப்போர்ட் எடுக்கிறாங்களா? மார்க்கெட் முடியிறப்ப என்ன நடந்திருக்கு? இந்த இடம் வந்த உடனே ஒரு பெரிய பையிங் ப்ரெஷரை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டோட டார்கெட் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளவு தூரம் போறாங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கனெக்ட் பண்ணி மார்க்கெட்ல இந்த பிளேஸ்ல இருந்து எங்கேயாச்சும் பை பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் மேல இருந்து ரிட்டர்ன் ஆனா கூட ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் பிளேஸ் எது இதுவா இருக்கா இந்த பிளேஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் வால்யூமா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க எங்கேயாச்சும் கூட திரும்ப மார்க்கெட் வந்துட்டு ஃபேக் அவுட் பண்ணி நல்லாவே பை பண்ணுறதுக்கும் சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். நீங்க மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கிளியரா பாருங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச வரை லேப்டாப் டேப் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்க மொபைல ட்ரேட் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க இவ்வளவு டீப்பா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சு கிளியரா பார்த்து உங்களால டிராப் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரை பொறுமையா பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட டார்கெட் வந்து மேலே இருக்கும். மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன இருக்கும்? டார்கெட்னா கீழே தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொறுமையா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் இதோட தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 750 தான் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் வந்த பையர்ஸ் மார்க்கெட் பையர்ஸ் இங்கே தானே வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் செகண்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்க இதை பார்த்துட்டு கிளியரா ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.